எதையும் சுருக்குதல், எளிமைப்படுத்துதல். ஆமாம், எளிமைப்படுத்துதல். எதையும் கற்கும் திறமை, பரந்த அறிவு, எல்லா விதமான மாற்றங்கள், பயணம், சாலை, ரோடுன்னு சாலை ரோடுன்னு போட்டுக்கலாம். சாலை அல்லது ரோடு. சான்றிதழ், டாக்குமெண்ட்ஸ். எழுத்து, பதிவு, தகவல் தொடர்பு, பத்திரிகை, விளம்பரம், பெயர், புகழ், குத்தகை, இடமாற்றம், விற்பனை, கைபேசி, ஒயர், கணினி. என்னங்க? கைபேசிக்கு அடுத்து கணினி, லேப்டாப், கணினி. செய்திகள், உடல் சக்தி குறைந்து போகுதல், உடல் மெலிந்து போகுதல், ரொம்ப லீன் பாடியா போறது. 3ஆம் இடம் கட்டிருந்தாவே ரொம்ப லீன் பாடியா இருப்பாங்க. உடல் மெலிந்து போகுதல், அடுத்தடுத்த பரிமாணங்கள் உருவாக்குதல், தனி குடித்தனம், அடுத்தது 4ஆம் பாவம், நுரையீரல், உடலில் அதிகமான சக்தி, பகுத்தறிவு. 4ஆம் பாகம் நல்லா இருந்தாலும் நல்லா பகுத்து யோசிப்பான். பகுத்தறிவு. அடுத்த தாய் நிலம், தாய் நிலம்
வாகனம், வளர்ப்பு பிராணிகள், சொத்து, அதாவது முதலீடு. ஒரு தொழிலில் முதலீடு பண்ணணும், 4ஆம் இடம் நல்லா இருக்கணும். தொழிலுக்கான முதலீடு, ஆரம்ப கல்வி, கடினமான பொருட்கள். இது ரொம்ப இரும்பு இதெல்லாம் கடினமான பொருட்கள். எந்திரம், மிஷின் எல்லாமே 4ஆம் பாவம் தான். மிஷின், எந்திரம். உற்பத்தி செய்யும் இடம், உறவினர்களால் அன்பை பெறுவது, சொந்த பந்தத்தின் மூலமாக நமக்கு நன்மை அடைதல், நிரந்தரமாக ஒரே இடத்தில் வசித்தல். பல இடங்களுக்கு போகாம 10 வருஷம் 5 வருஷம் ஒரே வீட்டில் வாடகைக்கு இருந்தால் கூட ஒரே வீட்டில் இருப்பாங்க. நிரந்தரமான ஒரே இடத்தில் வசித்தல். செயற்கையா செய்யக்கூடியது அனைத்துமே 4ஆம் இடம். செயற்கை. எழுதிட்டீங்களா? அடுத்து 5ஆம் பாவம். ரொம்ப பலன் சொல்றதுக்கே ரொம்ப எளிமையா இருக்கு. நான் சொல்லும்போது நீங்க புரிஞ்சுக்குவீங்க. பாவத்துல டக்குன்னு சொல்லும்போது நீங்க புரிஞ்சுக்குவீங்க. 5ஆம் பாவம் இதயம், முதுகுத்தண்டு, பாலியல் ஹார்மோன்ஸ்கள். பாலியல் அதாவது ஹார்மோன்ஸ்கள், உடம்புல உற்பத்தி ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ்கள். அதில் பாலியல் ஹார்மோன்ஸ்கள். உயிரணுக்கள், கருமுட்டை. இதில் 5ஆம் பாவத்தில் இருக்கிறனாலதான் குழந்தைக்கு 5ஆம் பாவத்தை பார்க்கற காரணமே தான். கருமுட்டை, உயிரணுக்கள், பொழுதுபோக்கு, அழகு, ரசனை. ஒருத்தர் ரசிக்கிறான், ஒரு பாட்டை ரசிக்கிறான், ஒரு சினிமா படத்தை ரசிக்கிறான்னா 5ஆம் பாவம் நல்லா இருந்தால் தான் ரசிப்பான், இல்லை ரசிக்க மாட்டான். அது சினிமா படம் மட்டும் இல்லை, பெண்களை முதலாளி எடுத்துனாலும் ஒருத்தர் ரசிக்கத்தன்மையோடு இருக்கணும்னா 5ஆம் இடம் படம் பெற்றிருந்தால் மட்டும்தான் அவங்ககிட்ட ரசனைங்கிறது இருக்கும். உனக்கெல்லாம் ஒரு ரசனையே இல்லையாடான்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தையை கண்டா கொஞ்சுவான், நல்ல துணிமணி கண்டா ரசிப்பான். இந்த அழகு, இயற்கை காட்சிகள் இதெல்லாமே ரசனைக்குட்பட்டதான், ரசனை உள்ளது. அதே மாதிரி 5ஆம் இடம் கவர்ச்சி. அதனாலதான் 5ஆம் பாவத்தில் காதல் விழக்கூடிய பாவமா இருக்கும். கவர்ச்சியில மயங்கிடுறாங்க, அதனாலதான் கவர்ச்சின்னு பேர். காதல், கலைகள், அனைத்து கலைகளும் 64 கலைகளும் 5ஆம் இடம். சிற்றின்பம்,
இயற்கை இயற்கை காட்சியெல்லாம் 5ஆம் இடம். விருந்தோம்பல், ஒருத்தர் வீட்டுக்கு போய் சாப்பிடுறது, சந்தோஷமா இருக்கிறதுலாம் இந்த 5ஆம் இடம் பலமா இருக்கிறது தான் அந்த அனுமதி கிடைக்கும். விருந்தோம்பல். மற்றவருக்கு ஆலோசனை கூறுதல் 5ஆம் பாவம். எல்லாத்திட்டையும் போய் ஆலோசனை கேட்டால் சரி வராது. 5ஆம் பாவம் எடுத்துருக்கிறவங்க போய் ஆலோசனை கேட்டீங்கன்னா சக்சஸ். கமிஷன். குலதெய்வம். வாரிசுகள். வாழ்க்கையின் பின்பகுதி. மற்றவரை புகழ்தல். அன்னதானம். உடைத்தானம். இதில் இந்த வகுப்புல கலந்துக்கிற எத்தனை ஜோஷி இருக்கிறீங்க? இப்ப எத்தனை பேர் ஜோசியரா இருக்கிறீங்கன்னு கேட்டேன். இல்ல, அன்னதானம். அன்னதானம், உடைத்தானம். உடைத்தானம். அப்போ ஒருத்தருக்கு 5ஆம் இடத்துல இருந்து ஒரு நெகட்டிவ் நடந்ததுன்னா அவர் என்ன பண்ணணும்? அன்னதானம் பண்ணணும். இதனுடைய சூட்சமா தான். அது நான் வகுப்புல வரும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு 5ஆம் இடத்துல ஒருத்தருக்கு நெகட்டிவ் நடக்குது, 5ஆம் பாவம் நெகட்டிவா இருக்குன்னா அவர் என்ன பரிகாரம் பண்ணணும், என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு செய்யணும். கண்டிஷனா குலதெய்வத்துக்கு போகும்போது ஒரு 10 பேர்த்துக்கு மேலே சாப்பாடு கொடுக்கணும். இதுதான் அன்னதானம்னு சொன்ன காரணம் அதுதான். அந்த அன்னதானம் பண்ணும்போது அந்த பாவத்தினுடைய டிஸ்டர்பன்ஸ் வராது. ஒருத்தர் குழந்தையே இல்லைன்னு சொன்னாங்கன்னா நீங்க அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருந்த கண்டிஷன் கிடைக்கும் சொல்லலாம். இதனுடைய ரூல் அதுதான். புரிஞ்சுங்களா? சரி, நீங்க எல்லாருமே எத்தனை பேர் இதுல ஜோசி இருக்கிறீங்க? உள்ள ஒருத்தருமே ஜோசி இல்லையா? சந்தோஷம் சந்தோஷம். சரி, ஜோசிய எந்த பாவம்னு யாராவது தெரியுமா? என்னங்க? 5ஆம் பாவம். ஏதோ ஒண்ணு சொல்லுங்க, எல்லாம் சொன்னீங்கன்னா 5ஆம். ஜோதிடம் என்ன அர்த்தம் அது? சரி சரி சரி, எல்லாம் இது பண்ணுங்க. எக்கோ ஆகுது, நோட் பண்ணுங்க நோட் பண்ணுங்க. நோட் பண்ணுங்க. இல்லை, அதான் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் என்பது கலை, ஜோதிட கலை. கலையெல்லாம் நம்ம எத்தனாம் பாவத்தில் சொன்னோம்? 4ஆம் பாவத்தில் சொல்லியிருப்போம். இப்போ ஜோதிடம் என்பது 4ஆம் பாவம். ஏதாவது ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு குழு கொடுக்கறதுக்காக தான் சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. ஜோதிடம் என்பது கலைகள் வருது. இப்போ ஆயக்கலை 64 கலையிலையும் ஒரு கலை அந்த கலைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிடம். அப்போ 4ஆம் பாவம் தான் ஜோதிடம். இப்போ 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை தொடர்பு கொண்டா ஜோசி சூப்பரா வரும். 4ஆம் அதிபதி 10ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் தொடர்பு கொண்டால், 6ஆம் அதிபதியோடைய தொடர்பு கொண்டாலோ இல்ல 10ஆம் அதிபதி நட்சத்திரம் இந்த மாதிரி ஏதோ ஒரு ரூபத்தில் பார்வை, சேர்க்கை, இதெல்லாம் ஜோதிடத்தை ஈஸியா கொண்டு வந்துடும். இதான் கலைகள். புரிஞ்சுங்களா? இதைத்தான் நான் அந்த கலைகள்னு சொன்னேன். அதுதான் நீங்க அதை எல்லா கலைகளுக்கும் தான். ஒருத்தர் நாட்டையும் கத்துக்குவாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க சொல்லணும். உடனே 4ஆம் பாவத்தை பார்க்கணும். 4ஆம் அதிபதி நல்லா இருக்கா, கண்டிஷனா அந்த பொண்ணு கலை வரும் போங்க அப்படின்னு சொல்லலாம். கலைகள் பூராமே ஒரு ஓவியம் வரைஞ்சிருமா எங்க பொண்ணு படிக்கிற போது அப்படின்னா உடனே 4ஆம் இடத்தை பார்க்கணும், கலைகள் வருமானம்.
இந்த 5ஆம் இடம் இல்லைங்க, 4ஆம் இடம். நான்காம் இடம் கலைகள். 5ஆம் வீட்டுக்குள்ள 4ஆம் வீடு தான் வரும். அதாவது கலை. சொல்லுங்க. ஆமா, ஆமா. அப்போ ஒரு ஜோசியம் வரும். ஏதோ ஒரு வகையில் அது லிங்க் ஆனால் சரி. நம்ம போகலாம். கேள்விக்கான நேரத்தை தனியாக ஒதுக்கிப்போம். அடுத்தது 6ஆம் பாவம். வயிறு, உணவு, உடை, நோய், மருந்து, உடல் உழைப்பு, அடிமை தொழில், முதன்மை பணியாளர், மற்றவரை கட்டுப்படுத்துதல், எதை செய்தாலும் மற்றவருடைய சிறப்பாக செய்தல். ஓகே. வெற்றி, பகை, வழக்கு, மறைமுக எதிரி, தனிமையான வாழ்க்கை, கடன், வீண் பழி, வாடகை, வீட்டு விலங்குகள், கால்நடை, விவசாயம், அறிவு, எதிரியை கையாளும் திறன், கடன் மூலம் வீழ்ந்து போகுதல், நினைப்பதொன்று நடப்பதொன்று, மறக்க முடியாத சம்பவங்கள், ஒருவரை விட்டு பிரிதல், இந்த 6ஆம் அதிபதி திசை நடக்கும் போல கொஞ்சம் வந்தால் திருமணத்தில் பிரிவினை வரும். அதனாலதான் ஒருவரை விட்டு பிரிதல்னு சொல்றது. அந்த காலகட்டத்தில் அனுசரித்து தெய்வ வழிபாடு, இறை வழிபாடோட போனோம்னா அந்த காலத்தில் நம்ம அதிகமாக ஈஸியாக கடந்துடலாம். அதனாலதான் ஒருவரை விட்டு பிரிதல். 6ஆம் அதிபதி திசை புத்தியில் இந்த மாதிரி வாய்ப்பு வரும். ஒருவர்கிட்ட பிரிதல்.
தனக்கே எல்லாம் தெரியும் என்ற எண்ணம். இன்னைக்கு இந்த 6 பாவம் போது நாளைக்கு 6 பாவம் வச்சுக்கலாம். ஒரே முக்கில் எழுதுனாலும் நமக்கு ஒரு டயர்ட் ஆயிரும். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேளுங்க.